போஸ் வெங்கட் அண்ணன் அவர் பேரு சொல்ல மாட்டேன்றாரு அண்ணன் ஏங்குறாப்ல. அதனால தலைவர் தளபதி அவர்களே, அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது எங்களுடைய அரசியல் எதிரி திமுக 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 என்று சொல்லுங்கள். எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி 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 என்று சொல்லுங்கள். எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அடக்குமுறைகளையோ ஒடுக்குமுறைகளையோ பார்த்து பயப்படக்கூடிய கூட்டம் தளபதியின் கூட்டம் கிடையாது. கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் முன்வைத்துதான் வரோம். நடிகர் வராரு அப்படின்னா கூத்தாடி கூத்தாடி அப்படின்றீங்களா? கூத்தாடியும் நடிகரும் பெருமையான வார்த்தை, அடிமையும் கொத்தடிமையும் அவமானகரமான வார்த்தை. கூத்து என்பது மக்களின் உணர்வு, மக்களை மகிழ்விக்கிறது. கூத்தாடி கூத்தாடின்னு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அண்ணன் அவர்களுடைய ஒரு நேர்காணல் பார்த்தேன். சினிமாக்காரர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு போஸ் வெங்கட் ரொம்ப கோபமா பேசுறாரு. நீங்க எந்த துறையில இருக்கிறீங்க? நீங்க சினிமா துறை விட்டு வெளில வரீங்களா? அண்ணன் தனியரசு அவர்கள் சொல்றாங்க சினிமாக்காரர்கள் யாரும் வரக்கூடாது. அப்ப எதுக்கு ரெட்டலையில நின்னீங்க? அண்ணா திமுக எதுக்கு கூட்டணி வச்சீங்க? இப்ப யாரும் கூட்டணியில் இருக்கீங்க? இதே கேள்வியை திரு உதயநிதி ஸ்டாலினை, மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க நடிகராக இருக்கிறீங்க, கூத்தாடியாக இருக்கிறீங்க, நீங்க வராதீங்க என்று கேட்பதற்கு அண்ணன் தனியரசு அவர்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா? என் பாசத்துக்குரியவர் தான், அதனால உரிமையா நான் பேசுறேன். அண்ணனுடைய பேர்ல அரசு இருக்கு. உங்க தொண்டர்கள் உங்க பின்னாடி எதுக்கு வராங்க? அண்ணன் தனியரசு தலைமையில் ஒரு அரசு அமையும் தானே வராங்க. நீங்க தனியா ஒரு அரசு அமைங்க, இன்னொரு அரசு அமைப்பதற்கு எதற்காக அவங்க பின்னாடி போறீங்க? எங்க தலைவர் சொல்றாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்க தர்றோம். வாய்ப்பு இருந்தா வாங்க, எங்க தலைவர் அவர்கள் உங்களுக்கு அதிகாரத்திலே பங்கு தருவாரு. அதே